ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீட் விக்கெட் மசாலா. நாளைக்கு நடக்க போகிற 2 மேட்ச்சு, இன்னைக்கு நடந்து முடிஞ்ச ஒரு மேட்ச், 3 மேட்சை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நடந்து முடிஞ்ச மேட்சை பற்றி பேசிடலாம். அதுக்கப்புறம் மும்பை ராஜஸ்தான், கிங்ஸ் 11 பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி இந்த மேட்சை பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நடந்து முடிஞ்ச டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் கேகேஆர். கேகேஆருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இதுக்கு முன்னாடியே பல தடவை வீடியோவில் சொல்லியிருக்கேன், அவங்க 11 ஸ்ட்ராங். அந்த 11ல் யாருக்காவது ஒருத்தருக்கு இன்ஜூர் ஆயிடுச்சு, அடிபட்டுருச்சுன்னா தே வில் பிகம் அ வீக்கர் டீம். ரெண்டாவது, தே ஆர் வெரி குட் இன் சேசிங். எப்பப்பெல்லாம் சேஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் ஜெயிச்சிருவாங்க. எப்பப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்களோ அப்போல்லாம் சொதப்பியிருக்காங்க. 2017 அவங்க ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா 15 மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சப்ப 6 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 9 தோற்றுருக்காங்க. அதே சேஸ் பண்ணப்போ கிட்டத்தட்ட 23 மேட்ச்சில் 16 ஜெயிச்சிருக்காங்க, 7 தான் தோற்றுருக்காங்க. ஸோ தே ஆர் வெரி குட் சேசஸ். பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னு வந்துட்டா கொஞ்சம் தடவுறாங்க. அதுவும் இல்லாமல் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இன்னொரு பிரச்சனை என்னவா இருந்துச்சுன்னா, கிறிஸ்லின் இல்லை, ஜோடென்லி வந்தார், ஃபர்ஸ்ட் பால்லேயே அவுட் ஆகிட்டார். உத்தப்பா வழக்கத்துக்கு மாற ஸ்லோவாக விளாண்டார். அதாவது 30 பால் ஆடி 28 ரன் அடித்தார். நிதிஷ் ராணா வந்து 11 ரன் தான் அடித்தார், 11 பால் ஆடினார். ஸோ 41 பாலில் பெருசாக அவங்களுக்கு ரன் வரல. இந்த நிதிஷ் ராணாட்ட இருக்கிற பிரச்சனை என்னென்னா, எப்பயுமே ரொம்ப இன்கன்சிஸ்டண்டான பேட்ஸ்மேன். அதாவது ஒரு ஃபார்மில் இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு இதில் இருக்காத மாதிரி இருக்கும். என்றைக்குமே 2017, 2018, 2019 இந்த ஐபிஎல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் நல்லா விளையாடுவார். 5 மேட்ச் 6 மேட்ச் நல்லா விளாண்டுருக்காரு. டோர்னமெண்ட் போக 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 மோசமாக தான் விளாண்டுருக்காரு. மும்பை கூட விளாட்றப்ப, நிதிஷ் ராணா விளாட்றப்ப இந்த மாதிரி 5-6 மேட்ச் ஏகப்பட்ட ஸ்கோர் 300 314 ஸ்கோர் பண்ணார் 6 மேட்ச்சில். அதுக்கப்புறம் சுத்தமாக விளாடாமல் ஒரு ஸ்டேஜில் அவரை ட்ராப்பே பண்ணாங்க நிதிஷ் ராணாவை. ஸோ நிதிஷ் ராணாவுக்கு அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ட் பிளேயர். ஸோ இவங்க 2 பேரும் மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணதுனால ஒரு 200 அடிக்க வேண்டியது இடத்துல கேகேஆர் வெறும் 178 தான் அடித்தாங்க. சுப்மன் கில் ஒரு கிளாஸ் பிளேயர், ஒரு ஃபென்டாஸ்டிக்காக நீங்கள் விளாண்டார், 65 ரன் அடித்தார். அதே மாதிரி ஆண்ட்ரி ரசல் வழக்கம் போல் பொழந்து கட்டினார், 45 ரன் அடித்தார் 21 பாலில். அவர் ரேஞ்சுக்கு அது கொஞ்சம் சுமார் தான் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 45 ஒரு 13-14 பால் தான் யூஸ்வலாக அடிப்பார். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டெடி ஆனதுனால 21 பால் எடுத்துக்கிட்டார். பியூஷ் சாவ்லா கடைசியில் அடித்தார். மற்ற யாருமே இந்த டீமில் ஆடல. ஒரு 200 அடிக்க வேண்டிய இடத்துல ஒரு 178 தான் அடித்தாங்க. இன்றைக்கி ஆண்ட்ரி ரசல் ரபடாவை பழி வாங்கினார். அன்னைக்கு என்னை யார்கர் போட்டு அவுட் ஆக்குனில, இன்றைக்கி வைக்கிறேன் பாடுறான் அவனுக்கு ஆப்பு அப்படின்ட்டு 9 பாலில் 26 ரன் ரபடாவை மட்டும் அடித்தார். இன்னொரு பிரச்சனைனா, ஆண்ட்ரி ரசல் இன்றைக்கி ஏதோ இன்ஜூர் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆண்ட்ரி ரசலும் இன்ஜூர் ஆனார்னா கொல்கட்டாவோட நிலைமை இன்னும் கொஞ்சம் மோசமாயிடும். ஸோ டெஃபினட்டாக கொல்கட்டாவுக்கு பேக்கப் பிளேயர்ஸ் இல்லாதது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் அவங்களுக்கு. அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் சிக்கர் தவான்ட்டு இதை தான் எதிர்பார்த்தாங்க. சிக்கர் தவான் இஸ் அ கிளாஸ் பிளேயர். ஆட ஆரம்பிச்சார்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வர இந்தியாவுக்கு விளாட்றப்பே பார்த்துருக்கோம், பிக் இன்னிங்ஸ் ஆடுவார். ஆட ஆரம்பிச்சார்னா 125 130 அடிப்பார். இதே தான் இன்றைக்கும் பண்ணார். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு மாதிரி ஷேக்கியாக ஸ்டார்ட் பண்ணார். ஒரே ஒரு கேட்ச் ஸ்லிப்பில் விட்டாங்க. கேட்ச் விட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டமான கேட்ச்சு. அதை நிதிஷ் ராணா பிடிச்சிருந்தாருன்னா ஒரு வேளை மாறி இருக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கர் தவான் ஃபென்டாஸ்டிக்காக விளாண்டார், 97 ரன்ஸ். நேற்று அம்பத்தி ராயுடுவும் தோனி என்ன பண்ணாங்களோ இன்றைக்கி அதுதான் சிக்கர் தவானும் ரிஷப் பண்ணிட்டு பண்ணாங்க. ரொம்ப பொறுமையாக ரன் ரேட்டை ஏற்ற விடாமல் அதே 8.7 8.8ன்னு வச்சுட்டு கடைசி 5 ஓவரில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ரிஷப் வந்து அதே மாதிரி வழக்கத்துக்கு மாற பொறுப்பாக விளாண்டாரு, 46 ரன். 2 பேர் சேர்ந்து 105 ரன் பார்ட்னர்ஷிப்பு. சூப்பராக விளாண்டாங்க எனக்கு 2 பேருமே. ரிஷப் வந்து ஒரேடியாக முடிச்சிடலாம்னு நினச்சாரு, 46 ரன் அடித்து அவுட் ஆகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் மேட்ச் மாறுமா அப்படின்னு நினச்சப்ப காலிங்கிற போது ஒரு 4 ஒரு 6 அடித்து முடிச்சிட்டாரு. சிக்கர் தவானால் 100 அடிக்க முடியாமல் போயிடுச்சு. பட் தட்ஸ் ஓகே, டீம் ஜெயிக்கிறது தான் முக்கியம். ஆல் ஆஃப் த சடன் டெல்லி கேபிட்டல்ஸ் இஸ் இன் டாப் 4. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு நல்ல தொடக்கம். இதே அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க, கட்டாயம் போக போக ஜெயிச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் தேர் எ யங் டீம். ஐ வாண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் டு வின் டு குவாலிஃபை இன் பிளே ஆஃப். ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான். சிக்கர் தவான் ஃபென்டாஸ்டிக்காக விளாண்டார். இஷாந்த் சர்மா செம்மையாக போட்டார் பவுலிங். அதே மாதிரி டெல்லி சைட்லேருந்து ஒரே ஒரு கொஸ்டின் என்னென்னா, ராகுல் டெவாட்டியை டீமில் எடுத்துகிட்டு ஏன் பவுலிங்கே கொடுக்கலன்னு தெரில. பேட்டிங்காக தான் அவர் வச்சிருக்கீங்கன்னா அவரோட வேறு ஏதாவது பேட்ஸ்மேன், நல்ல உண்மையான பேட்ஸ்மேன் எடுத்து உள்ளே போடலாம் ராகுல் டெவாட்டியாக்கு பதிலாக. பட் வச்சுட்டு ஆல்ரவுண்டரை வச்சுட்டு பவுலிங் கொடுக்காமல் இருக்கிறது என்ன மாதிரி லாஜிக் அப்படின்னு தெரியல. மிச்சப்படி இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு மேட்ச்சு. டெல்லி கேபிட்டல்ஸ் ரொம்ப க்ளீனாக தரோ பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப சூப்பராக விளையாண்டு ஜெயிச்சாங்க. இப்போ நாளைக்கு நடக்க போகிற மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் செம்ம ஃபார்மில் இருக்காங்க. அதுவும் முக்கியமாக கிங்ஸ் 11 பஞ்சாபோட அவங்க ஜெயிச்ச விதம் ரெண்டுமே அவங்களுக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கும். அவங்க சைட்லேருந்து ஸ்குவாட் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. பேசிக்காக ரோஹித் சர்மா ஃபிட் ஆகிட்டார்னா அவர் உள்ளே வந்துடுவார், சித்தார்த் ரெட் வெளில போயிடுவார். அப்புறம் போன மேட்ச்சில் எந்த டவுன் வந்து ஆடினாரோ அதே டவுன் இந்த மேட்ச் வந்து ஆடணும். அதுதான் அவருக்கு நல்லது, டீமுக்கும் நல்லது. ஓரளவுக்கு டைம் கொடுக்கும் அவர் செட் ஆகிறதுக்கு. அதே மாதிரி கடைசியில் பொழக்கிறதுக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அல்சரி ஜோசப் போல லஷித் மலிங்கா ஆடலாம். அல்சரி ஜோசப் 6 விக்கெட் எடுத்திருந்தாலும்
ஜெயிச்சு கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் மேட்ச். போன மேட்ச் பேட்டிங் ஆடி மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சு கொடுத்தாரு. பட் போன மேட்ச்சுக்கு அவரோட கோட்டாவே அவங்க கம்ப்ளீட் பண்ணல. ஸோ டெஃபினட்டாக இந்த மேட்ச்சில் மலிங்கா ஆடுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். மலிங்கா, பும்ரா, பெஹன்ட்ராஃப், ராகுல் சஹர், குருணால் பாண்டியா, ஹர்திக் பாண்டியா. ஸோ பவுலிங் லைனப் ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டாக பவுலிங் போட்டுருக்காரு. பட் மற்ற எல்லாரும் நல்லா போடுறதுனால ஒன்றும் தெரியல. பட் மும்பை இந்தியன்ஸ் லுக் ரியலி ஸ்ட்ராங். அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. முக்கியமாக அவங்களுக்கு ஸ்டீவ் ஸ்மித் ஷுட் கோ ஆஃப். அவர் ஒன்றுமே பண்ணல, ஒன்றுமே ஆடல. ஸோ அதனால் அவர் வெளில போயிட்டு அவர் பால் ஆஸ்டன் டர்னர் கொண்டு வரலாம். அஜின்கே ரஹானே தயவு செஞ்சு ஓப்பனிங் இறங்க வேணாம். ப்ராபப்ளி மிடில் ஆர்டர் ஆடலாம். ஓப்பனிங் ராகுல் திரிபாதி அனுப்பிச்சிடலாம். ராகுல் திரிபாதி, பட்லர், 1 டவுன் சஞ்சு சாம்சன், அதுக்கப்புறம் பென் ஸ்டோக்ஸ், அதுக்கப்புறம் அஜின்கே ரஹானே, ஆஸ்டன் டர்னர். இல்லை அதுக்கு அவங்களே லாஸ்ட் வரைக்கும் விளையாண்டாங்கன்னா கடைசியில் ஆஸ்டன் டர்னர் கூட முன்னாடி வந்து அடிக்கலாம். அஜின்கே ரஹானே கேப்டன்சி பண்ணிட்டு விக்கெட் ஏதாவது 2-3 விக்கெட் பவர் பிளேயில் போச்சுன்னா நடுவில் வந்து ஆடலாம். ஸோ அஜின்கே ரஹானே மிடில் ஆர்டர் வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிச்சபடி ராஜஸ்தான் ராயல்ஸ் நாளைக்கு ஜெயிச்சே ஆகணும். இந்த டோர்னமெண்ட்டில் அவங்க கான்ஃபிடன்ஸ் திருப்பி வரணும்னா அவங்க ஜெயிச்சே ஆகணும். நாளைக்கு விக்ட்ரி டெஃபினட்டாக நாளைக்கு ஜெயிச்சாங்கன்னா அந்த விக்ட்ரி டெஃபினட்டாக அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸோ நாளைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து எதிர்பார்க்குறது என்னென்னா, ஜோஸ் பட்லருக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ், ஆஸ்டன் டர்னர் ஒரு நல்லா ஃபினிஷ் பண்ணி மிடில் ஆர்டரில் பென் ஸ்டோக்ஸ் நல்லா ஆடினார்னா டெஃபினட்டாக அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பவுலிங் ஓரளவுக்கு ஓகேவாக தான் அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா தான் போடுறாங்க. தவுல் குல்கர்னி, உன்னட்கர், ஜோஃப்ரா ஆர்ச்சர், கோபால் அப்படின்னு ஓரளவுக்கு நல்லாவே போடுறாங்க. ஒரு மாதிரி ஆஸ் அ டீமாக அவங்க கிளிக் ஆகலை. நாளைக்கு அந்த சம்பவம் நடந்துச்சுன்னா மும்பையை ஜெயிக்கிறதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மும்பையை ஜெயிக்கிறது, வான்கடையில் ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ராஜஸ்தான் ராயல்ஸ் உயிரை கொடுத்து விளாண்டாதான் நாளைக்கு ஜெயிக்க முடியும். நாளைக்கு நடக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். பட் ஓவராலாக வச்சு பார்க்குறப்ப மும்பை தான் ஃபேவரட்ஸ் மாதிரி இருக்காங்க. அடுத்து ஆர்சிபி vs கிங்ஸ் 11 பஞ்சாப். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அவங்க ஃபேன்ஸுக்காவது அவங்க டெஃபினட்டாக இந்த 7வது மேட்சை ஜெயிச்சே ஆகணும். 6 மேட்சை தோத்துட்டாங்க. நாளைக்கு அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். கிறிஸ் கேலையும் ராகுலையும் பவர் பிளேக்குள்ளே அவுட் ஆக்கிட்டாங்கன்னா ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஏன்னா ஜென்ரலாக கிங்ஸ் 11 பஞ்சாபோட மிடில் ஆர்டர் வீக்கு. டேவிட் மில்லரும் பெருசாக ஃபார்மில் இருக்க, சர்ஃப்ராஸ், மந்தீப் இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஸ்கோர்லாம் அவங்களாம் அடிக்க முடியாது. ஒரு 40, 35, 40 அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான். ஸ்ட்ரைக் ரேட் கூட 125, 130 அந்த ரேஞ்சில் தான் விளாடுவாங்க. நாளைக்கு ஆர்சிபி ஜெயிக்கணும்னா அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் அவங்க 2 பேர் பெரிய தலைங்களை பவர் பிளேயில் அவுட் ஆகிட்டாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆர்சிபி சைட்லேருந்து சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இருக்காது. ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அதே தான். ஏபி டிவிலியர்ஸ், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், சவுதி, மோயின் அலி இவங்க 4 பேர் தான் விளாடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி, மோயின் அலியையும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ்லையும் பவுலிங்கில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக முன்னாடியே யூஸ் பண்ணாருன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோயின் அலி நல்ல ஒரு திறமையான பவுலர் தான், அவர் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேஞ்சு, முகமது சிராஜுக்கு போல் உமேஷ் யாதவ் உள்ளே வரலாம். ஏன்னா உமேஷ் யாதவுக்கு கெயிலுக்கு அகேன்ஸ்டாக ஓரளவுக்கு நல்ல ரெக்கார்டு இருக்குது, நிறைய தடவை அவுட் ஆகியிருக்காரு. ஸோ அவர் வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. கிங்ஸ் 11 பஞ்சாப் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மும்பையோட தோல்வி அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்னடா இவ்வளோ க்ளோஸாக போய் தோத்துட்டோமே அப்படிங்கிறது இருக்கும். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா கெயில் அண்ட் ராகுல் செம்ம ஃபார்மில் இருக்காங்க. அதே ஃபார்மை அவங்க நாளைக்கு சண்டிகர்லேயும் கண்டினியூ பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சண்டிகர் ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் பிச் தான். எப்படி விளாட்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். அவங்க 2 பேரை யாராவது ஒரு நின்றுட்டாங்கன்னா அவ்வளோதான், பஞ்சாப் வந்து கையிலேயே பிடிக்க முடியாது. பவுலிங் சைட்லேருந்து டெஃபினட்டாக முஜீப் வருவார். முஜீப் விளாட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பஞ்சாப் பிச்சு ஓரளவுக்கு ஸ்பின் எடுக்குங்கிறனால முஜீப் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மிச்சப்படி அவங்க வேறு எதுவும் சேஞ்சஸ் பண்ணுவாங்களான்னு தெரில. டேவிட் மில்லரை ட்ராப் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா பஞ்சாப் ஒரு டீம்னா நிறைய 20 கோடி மதிப்புள்ள ஒரு 3 பிளேயரை பெஞ்சிலேயே வச்சுருக்காங்க. இந்த நிக்கலஸ் புரான், வருண் சக்கரவர்த்தி, இன்னொரு சிங் இருக்கார், அவர் பேரை மறந்துட்டு, பிரப் சரண் சிங்கோ ஏதோ ஒருத்தர் இருக்கார். 3 பேர்த்தையும் வாங்கினாங்க. 20 கோடி 3 பேரோட வேலை. பெஞ்ச்லேயே இருக்காங்க. கம்மியான காசு கொடுத்து வாங்கினவங்கலாம் 11th விளாண்டுட்டு இருக்காங்க. பஞ்சாபுக்கு அந்த மாதிரி ஒரு ராசி இருக்குது. பட் அஸ்வின் நாளைக்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போகிறாருன்னு தெரியல. பட் பஞ்சாப் ஹோம் கிரவுண்டுங்கிறதுனால அவங்களுக்கு தான் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. அதுவும் இல்லாமல் கெயிலும் ராகுல் இருக்கிற ஃபார்முக்கு 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஒரு 12 ஓவர் வரைக்கும் நின்னா போதும் 200 கூட்டு போயிடுவாங்க 20 ஓவர் முடிகிறப்ப ஸ்கோரை. ஸோ ஃபேவரேட்ஸ்னு பார்த்தா பஞ்சாப் தான். பட் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் கோலி, டிவிலியர்ஸ் ஸ்டார் பிளேயர்ஸ், என்ன வேணால் நடக்கலாம். பேட்டிங்கை ஓரளவுக்கு நல்லா செட் பண்ணிட்டு அவங்க பவுலர்ஸ் ஓரளவுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணி நோபால் ஈபால் போடாமல் இருந்தாங்கன்னா ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு நாளைக்கு மேட்ச் முடிஞ்சவொன்னே பேசலாம். இதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.